தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஜேபி இப்போ வந்து ஒரு மேல்ஜாதி கட்சி, அதனால மேல்ஜாதிக்காரனா முருகனை காட்டுறதுக்காக திருப்பரங்குன்றத்தை செலக்ட் பண்ணி அவங்க நடத்துறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாக்கா எங்க போயிருக்கணும்? பழமுதிர் சோலையில தான் நீங்க போயிருக்கணும். முருகன் மாநாட்டின் மூலமாக முருகனையும் சுப்பிரமணியனா கும்பிட்டு, சுப்பிரமணியன் என்ன தெரியுமில்ல, பிராமணனுக்கு அடிமையானவன். எல்லாம் இல்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்த நல்ல கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. அங்கதான் வள்ளி தெய்வானையோட மயிலோட உட்கார்ந்து இருக்கிறது. அங்கத்தான் நீங்க அங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா முருகனை கும்பிடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா வள்ளி இல்லாம தெய்வயானையோட மாத்திரை இருக்கிற இடமா பார்த்து திருப்பரங்குன்றத்துல அவங்க வைக்கிறாங்க. ராமனை நடிச்சாவ பாவம். அப்பனால கைவிடப்பட்டு, பொண்டாட்டியால கைவிடப்பட்டு, பிள்ளைகள்கிட்ட உதவாக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி இருந்து அவங்களும் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சுட்டாங்க. தூக்கி எறிஞ்சுட்டு முருகன் அந்த வேதத்தை சொல்லப்படாத ஒரு கடவுளை நீ கும்பிடுறேன்னா நீ பிராமண மதத்தை சேர்ந்தவன் இல்லை. கதியை பார்த்தா பாவமா இருக்கு. பவன் கல்யாணுக்கு முருகன் தானே எல்லாம் பண்ணியிருக்காரு. எந்த கோயிலில் போய் முருகனை கும்பிட்டாரு? ஆந்திராவில் திருத்தணி தானே முருகனுக்கு கோயில் கிடையாது. முருகன் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறான். இந்தியாவில் கிடையாது. எங்க பிராமணம் அதிகமா இருக்கானா அங்க கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் வந்து குஜராத்திகள். என்னைக்காவது உங்க குஜராத்தி பேச கேட்டிருக்கீங்களா? பிரயோஜனம் இல்லை. லாபம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்தியில தான் பேசுவாங்க. ஏன்னா இந்தியில பேசினாதான் ஆட்சியில் இருக்கும். தேவையில்லைன்னா யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க. பொண்டாட்டி கூட தூக்கி போட்டுருவாங்க. அது மோடியா தானே பண்ணி. தமிழ் கடவுளுக்கு வந்து தெலுங்குல பேசுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எது லாபமோ அதை தான் பேசுவாங்க. முருகனை தெலுங்கு ஆகிட்டாங்க. அதுக்கு தான் அந்த மாட்டாடா. அமித்ஷா வரும்போதே காட்டிவிட்டாருங்க. என்னை கட்சி விட்டு துரத்தி விட்டு எனக்கு எவ்வளவு செல்வாக்கு பார்த்தியான்னு காட்டுறாரு. அண்ணாமலைக்கு வந்து அரசியல் முதிர்ச்சியும் கிடையாது, அறிவும் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இது. தலைவன் வந்து மேடையில் இருக்கும்போது தலைவனுக்கு தாங்க கைத்தட்ட போறோம். நீங்க வந்து உங்க கைத்தட்டல நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க காலி ஆயிடும். ஆனா அண்ணாமலைக்கு அந்த புத்தி இல்லை. அமித்ஷா வரும்போது அமித்ஷா பேரை சொல்லும்போது கைத்தட்டல் இல்லை. ஒரு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்ததாக பேச போறது அப்படிங்கும்போது சொல்லி இருக்கோம்ல, அதை கை காட்டுறான்ல பின்னாடி ஒரு ஆளு. சார், இப்போ சமீபத்தில் மதுரையில் அந்த முருகன் மாநாடு வந்து நடந்தது சார். அதில் வந்து பலதரப்பட்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பேசின ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் திருப்பரங்குன்றத்தை அவங்க செலக்ட் பண்ணதுக்கு காரணமே ஒன்று இருக்குது. சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வயானையாக அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். முருகர் கல்யாணம் பண்ணிக்கிறார். தெய்வயானை மேல் ஜாதிக்காரி, கடவுள் அம்சம் அந்த அம்மா. அவரை அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆக திருப்பரங்குன்றத்தில் வந்து தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிட்டு காட்சி கொடுத்த இடம் வந்து திருப்பரங்குன்றம். மேல் ஜாதிக்காரர்களால் பிஜேபி இப்போ வந்து ஒரு மேல் ஜாதி கட்சி, அதனால மேல் ஜாதிக்காரனா முருகனை காட்டுறதுக்காக திருப்பரங்குன்றத்தை செலக்ட் பண்ணி அவங்க நடத்துகிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாக்கா எங்கே போயிருக்கணும்? முருகனுக்கு ஒழுங்காக நீங்கள் கும்பிடணுன்னாக்கா, முருகனை வந்து நீங்கள் நல்ல மரியாதை கொடுக்கணுன்னாக்கா பழமுதிர் சோலையில் தான் நீங்கள் போயிருக்கணும். கல்லாமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்த நல்ல கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. கண்ணதாசன் எழுதுன அங்கதான் வள்ளி தெய்வானோட மயிலோட உட்கார்ந்து இருக்கிறது. அங்கத்தான் நீங்க அங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா முருகனை கும்பிடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா வள்ளி இல்லாம, ஏன்னா வள்ளி வந்து குறத்தி பிற்படுத்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவா, அவளுக்கு நம்ம ஏதோ மரியாதை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தெய்வயானையோட மாத்திரை இருக்கிற இடமா பார்த்து திருப்பரங்குன்றத்தில் அவங்க வைக்கிறாங்க. அதிலிருந்து தெரியுது இல்லையா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பிராமண ஜனதா பார்ட்டின்னு ஏன் சொல்கிறோன்னு இப்போ தெரியுது இல்லை? அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த முருகன் மாநாட்டின் மூலமாக முருகனையும் சுப்பிரமணியனா கும்பிட்டுருக்கு. சுப்பிரமணியன் என்ன தெரியுமில்ல, பிராமணனுக்கு அடிமையானவனா. சுப்பிரமணியன் பிராமணன். அவங்க பிராமணர்கள் வந்து முருகங்கிற பேர்லாம் வச்சுக்க மாட்டாங்க, சுப்பிரமணியன் தான் பேர் இருப்பாங்க. முருகனை எனக்கு கீழங்கிறதுக்காக. இப்போ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையும் உருவாக்குனாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே மேலே வந்து ஒரு மசூதி இருக்குது, அங்கே போயிட்டு இறைச்சிகள் சமைச்சு சாப்பிட்றாங்க. அதனால வந்து கீழே இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இழிவு ஏற்படுது, குறை ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்புனாங்க. அங்கே வந்து மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாளும் இஸ்லாமியர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் எல்லாருமே சமமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த ஒரு பிரச்சனை கிளப்புறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? அதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. ஊர் ஜனங்களாம் வந்தோன்னா உதப்பேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு போயிட்டாங்க. இந்த மத கலவரம் எடுபடலை. உடனே தான் தீவிரவாத தாக்குதலுக்கு அவங்க போனாங்க. அதுவும் பேக் ஃபயர் ஆகி போச்சு. இப்போ என்னன்னா இவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் வச்சுக்கிறது சொல்கிறாங்க. ஐயப்பன் கோயிலில் வந்து வாபர் சமூக இது இருக்குது இல்லை,
முஸ்லீம்களும் வந்து மஞ்சள் இருமுடி கட்டிக்கிட்டு வர்றாங்கல்ல. பாபர் சந்நிதியில் வந்து நான் பேட்டை துள்ளிட்டு தான் நீங்கள் வந்து ஐயப்பனையும் தரிசிக்க முடியும். பாபருங்கிறது முஸ்லீம். பழனியில கூட கீழே போகர் இருக்காரு. அப்போ அவர் எந்த மதம்னே தெரியாது. போகர் சமாதி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஐயப்பன் கோயில் மாத்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து சித்திரை திருவிழாவில் என்ன நடக்குது? கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு, ஊருக்குள்ளார விட மாட்டேங்கிறாங்க. ஒரு சைவ தளத்தில் ஒரு பெருமாள் உள்ளே வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக தானே அங்கே சைவர்கள்லாம் எதிர்த்ததுனால தான் கள்ளழகர் வந்து அதுக்கு மேலே போக முடியாமல் ஆற்றுக்கு வர்றாரு. அதுக்குள்ளே ஒரு காட்சி வச்சு விட்டாங்க. நான் வரத்துக்குள்ளே கல்யாணம் கோச்சுக்கிட்டார், அதனால் திரும்பி போகிற மாதிரி கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ண உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கள்ளழகர் அங்கேருந்து எங்கே போகிறாரு தெரியுமில்ல பெருமாள்? துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போகிறார். துலுக்க நாச்சியார் சந்நிதி. துலுக்க நாச்சியாருங்கிறது முஸ்லீம். திருமலநாயக்கன் வந்து ஒரு முஸ்லீமை கட்டிக்கிட்டான், ஒரு கிறிஸ்தவ பொண்ணையும் கட்டிக்கிட்டான். கடைசியாக கிறிஸ்தவ பொண்ணை கட்டிக்கும் போது தான் அவனை கொலை பண்ணிடுறாங்க. அதான் வரலாறு. அழக பெருமாளை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் துளுக்கிற வீட்டில் தான் வைக்கிறாங்க. அதையெல்லாம் நிறுத்தணும். அதே மாதிரி தான் அதையெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் வந்து நேரா நாகாந்திரம் செய்வார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி கார்த்திகை தீபத்தை வந்து ஏற்றணும் திருப்பரங்குன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன சார்? கார்த்திகை பெண்கள் கதை வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வர்றதில்லை. அது திருத்தணியில் கூட கார்த்திகை வந்து எல்லா ஊர்லேயும் நல்லா பெருசாக கொண்டாடுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுறது அதே ஏற்கனவே இருக்குது. திருவண்ணாமலையில் ஏற்றுற தீபம் வந்து கார்த்திகையில் ஏற்றுறது வந்து முருகனுக்கு இவர் அருணகிரிநாதருடைய இதில் வந்த இது திருப்புகழ் பாடுறதுல வந்த இது திருப்புகழ் தான். அருணகிரிநாதர் திருப்புகழ் தாங்க அவர் பாடுறது. இருக்கட்டும் விடுங்க. அந்த அதனால கார்த்திகை தீபம் அங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு. திருப்பரங்குன்றத்துக்கு வந்து பெரிய விழாக்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தைப்பூசம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் தான் பெரிய இது இருக்கும். ஏன்னா பக்கத்தில் பழனி இருந்ததுனால திருப்பரங்குன்றம் இது பழமுதிர் சோழர் ரெண்டையினுடைய இம்பேக்டையும் வந்து பழனி இது பண்ணி போயிடுச்சு. பழனி அப்போ மதுரை மாவட்டம் தான். இப்போ தான் திண்டுக்கல் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ மதுரை மாவட்டத்தில் 3 இது அறுபடை வீட்டில் வந்து 3 வந்து அங்கே தான். திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோழர், பழனி 3 அங்கே தான் இருந்தது. சுவாமி மலை வந்து தஞ்சாவூரில் இருக்குது. திருத்தணி வந்து இங்கே திருவள்ளூரில் இருக்குது. திருச்செந்தூரும் பக்கத்துலேயே தான். திருச்செந்தூர், பழனி 2 முருகன் கோயிலுக்கு இருக்கிற ஒரு பக்தர் கூட்டம் இந்த 4 கோயிலுக்கும் கிடையாது. திருத்தணிக்கு அதுக்கு அடுத்தாப்படி வருது. திருத்தணி இன்னும் நல்லா பெருசாக வந்துருக்கு. பக்கத்தில் திருப்பதி இருக்கிறதுனால திருத்தணி வந்து கொஞ்சம் சைட் லைன் ஆகுது. இல்லாட்டி போனால் திருத்தணி இன்னும் பெருசாக வந்துடும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இவங்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் முருகனை வந்து பிராமணனாக காட்டுறதுக்காக எடுத்தாங்க. முருகன் எங்கள் கடவுள். இதில் எங்கள் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு என்னன்னாக்கா ராவணை தூக்கி பொத்துன்னு கிளப்பிட்டீங்க. ராமரையும் விநாயகரையும் இத்தனை நாளா வந்து வட இந்தியர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்த காலம் போய் திடீர்னு முருகனுக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன? தென்னாட்டுக்கு வந்து அவன் நீங்கள் பேச முடியாது. உங்கள் ராமனை அங்கே விட்டுறணும், விந்தியமலைக்கு அந்த பக்கம் விட்டுறணும், வில்லு அம்பு அதெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துடணும். இங்கே வந்து எது தான் எடுத்தான் அவனுக்கு. பெருமாளுக்கு இங்கே நீ கும்பிடலாம், இது ராமனுக்கு நீ கும்பிடலாம். ராமனுக்கு எங்கே இருக்குது கோயில்? பெருமாள் கோயிலில் வந்து ஆஞ்சநேயருக்கு சிலை வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயர் மூலை வைக்கிறதும் எழுத்து அப்படியே ராமன் லட்சுமணன் சீதை நிற்பாங்க. அது என்ன அளவு தெரியல. ராமன் எந்த காலத்திலேயே தனியாக இருந்தது இல்லை. லட்சுமணன் கூடவே நின்றுக்கிட்டு இருப்பான். சீதையோட விட மாட்டான். இதெல்லாம் இருக்குது கதை. அந்த ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு போனோம்னா அந்த ஐயர் வந்து துளசி தீர்த்தம்லாம் கொடுத்துட்டு ஏற்று அப்படி ராமர் இருக்கார், அவரையும் இப்போ சேவிச்சுக்குங்கோ அப்படிம்பாரு. அவரையும் சேவிச்சுக்குங்கோ. அதுதான் ராமன் கதை. பாவம் அப்பனால கைவிடப்பட்டு, பொண்டாட்டியால் கைவிடப்பட்டு, பிள்ளைகள்கிட்ட வாங்கிட்டு இன்றைக்கி பிஜேபி இருந்து அவங்களும் கைவிட்டாங்க. அந்த ராமனை நினச்சாவே பாவமாக இருக்குது. இன்றைக்கி தூக்கி எறிஞ்சுவிட்டு முருகன்கிட்ட விட்டாங்க. இங்கே வந்தால் முருகன் தான். நீ ஒன்றும் பேச முடியாது. வேதங்களால் சொல்லப்படாத கடவுள். சனாதனத்துக்கு வேதம் தான் முக்கியம். அந்த வேதத்தில் சொல்லப்படாத ஒரு கடவுளை நீ கும்பிடுறன்னா நீ வந்து அந்த பிராமண மதத்தை சேர்ந்தவன் இல்லை. நீ மதம் மாறிட்ட, திராவிட மதத்துக்கு வந்துட்டு உன்னுடைய கடவுளை நீ கை விட்டுட்டு வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் படிங்கிற ராமாயணம் படின்னு சொல்லல. கதையை பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு மாநாடு நடத்தி திமுக திராவிட இயக்கத்தினுடைய பெருமைகளை பெருசாக பேசுறீங்க. நன்றி. திராவிடத்துக்கு செலவே இல்லாமல் பிரச்சாரம், செலவு இல்லாமல் ஒரு அகில இந்திய பிராமணர்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நன்றி தான். இப்போ பவன் கல்யாணம் வேற உள்ளார இறக்கி அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை வளர்த்தது முருகன் தான்,
என்னை வந்து எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் தான் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்காக வெங்கடாச்சலபதி அவர்களை வந்துட்டு வணங்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு முருகனை வந்து என்னுடைய கடவுள். எந்த கோயிலில் போய் கும்பிட்டாரு முருகனை ஆந்திராவில்? வெங்கடாச்சலபதியை இல்லை கும்பிட்டு கேட்குறேன். இவர் பவன் கல்யாணுக்கு முருகன் தானே எல்லாம் பண்ணியிருக்காரு. எந்த கோயிலில் போய் முருகனை கும்பிட்டாரு ஆந்திராவில்? திருத்தணி தானே முருகனுக்கு கோயில் கிடையாதுங்க. ரிஷிகேஷ், ஹரித்வார் இருக்குது. ஹரித்வாரில் வந்து ரிஷிகேஷில் வந்து பெரிய இந்து இதுக்காக ஒரு பெரிய மடாலயம் ஒன்று இருக்குது. இந்து தெய்வங்கள் அத்தனையுமே அதில் வச்சுருப்பாங்க. சனாதன தெய்வங்கள் அத்தனையுமே வச்சுருப்பாங்க. அங்கே முருகனுக்கு இடம் இல்லை, சிவபெருமானுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த கங்கை வந்து இறங்குற இடத்துக்கு பேர் ஹரித்வார். ஹரின்னா சிவன். ரிஷிகேஷில் கிடையாது, சிவன் கிடையாது. ஹரியை வந்து சேர்றா கங்கை, அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் ஹரித்வார். சிவனுக்கு பெயர் இருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் முருகன் இருக்கு. மலேசியா எவ்வளோ பெரிய இடம் தெரியுமில்ல? அதில் முருகன் தான் மெயின். அது முருகன் உலகத்திலே உயரமான முருகனாக அது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சேலத்தில் வச்சுட்டாங்க அதோட உயரமான சிலை. இப்போ இன்னொரு இடத்துல அதோடைய பெரிய சிலை வச்சுட்டாங்க. அது மாதிரி முருகன் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறான். இந்தியாவில் கிடையாது. எங்கே பிராமணன் அதிகமாக இருக்கானோ அங்கே கிடையாது. அவன் முருகனை விடல. ஆனால் இப்போ அரசியல் லாபத்திற்காக வேற வழி இல்லை, காலில் விழுந்தாகணும். என்கிட்ட தான் வந்தாகணும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலே முதல் புரட்சி தலைவர் வந்து முருகன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் வந்துட்டு இந்துவா இருந்தாலே பிரச்சனை, மதவாதின்னு சொல்றாங்க. இப்போ மாநாட்டை வந்து யூபியில் நடத்தலான்னு கேட்குறாங்க. இந்த சிந்தனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்றதையும் பவன் கல்யாண் சொல்றாரு. ஸோ இதை பத்தி இல்லை எதனால் ஆபத்தானதுங்கிறாரு? முருகன் மாநாட்டில எல்லாம் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் நடத்துறதுங்கிறது கேட்டாங்க அப்படின்னா இந்த சிந்தனை ரொம்பவே ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனால சொன்னார் தெரியல. அந்த யோகி ஆதித்யநாத் வரது அவர் வரலையே. அவருக்கு முருகனை பற்றி தெரியாது. வடக்காத்துக்கு எனக்கு தெரியாது. சமஸ்கிருத நூல்கள்லேயே காளிதாசன் ஒருத்தன் தான் வந்து முருகனை இது பண்ணுறான். குமார சம்பவம்னு ஒரு காவியம் எழுதுறான். அதில் தான் முருகனை பற்றி சொல்கிறான். சமஸ்கிருதத்தில் வேற எதுலேயுமே முருகனை பற்றி குறிப்புகள் கிடையாது. சிவனை பற்றி குறிப்புகள் கிடையாது. வேதங்களால் சொல்லப்படாத ஒரு கடவுள், பிராமணர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கடவுள். எவனும் வந்து இப்போ முருகன் கோயிலுக்கு வர மாட்டாங்க. வசூல் வந்து நான் வந்துடுவான், அது வேற விஷயம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்துட்டு தெலுங்குல பேசியிருக்காரு சார். பவன் கல்யாண் அவர்கள் வந்ததுனால இவர் வந்து தெலுங்குல பேசியிருக்காரு. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றோம். அவருடைய மாநாட்டில் வந்து தெலுங்குல பேசியிருக்காரு ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஏங்க அது அவங்க கட்சிக்கே உறுத்தானதுங்க. மோடியும் அமித்ஷாவும் வந்து குஜராத்திகள். என்னைக்காக அவங்க குஜராத்தி பேசி கேட்டிருக்கீங்களா? பிரயோஜனம் இல்லை. லாபம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்தியில் தான் பேசுவாங்க. ஏன்னா இந்தியில் பேசினா தான் ஆட்சியில் இருக்க முடியும். தேவையில்லைன்னா யாரை வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க. பொட்டாட்டி கூட தூக்கி போட்டுருவாங்க. அது மோடியாக தானே பண்ணியிருக்காரு. அதுதான் அவங்க சொன்னாங்க. சிந்தூர் போது இப்போ பொண்டாட்டிக்கு முதல்ல வெய்யன்னு அன்னைக்கு இப்போ அந்த ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்டுங்கிறது அதோட நிறுத்திட்டார். இதில் ஆக வந்து ஒரு தமிழ் கடவுளுக்கு வந்து தெலுங்கில் பேசுகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எது லாபமோ அதை தான் பேசுவாங்க. முருகனை தெலுங்குன்னு ஆகிட்டாங்களா? வெரி குட். அதுக்கு தான் அந்த மாநாடா? எதுவாக இருந்தாலும் வாழ்த்துக்கள். முருகனை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்க தலைவிதி. உனக்கு தைரியம் இருந்தாக்க வில்ல எடுத்துக்கிட்டு போயேன். ஆமாம், ராமர் கோயிலுக்கு போய் இது பண்ணு. ராமர் கோயிலை கண்டுபிடி, எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளார வரும்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு கரகோஷங்கள் எழுந்திருக்குமான்னு தெரியல. அவர் வரும்போது மிகப்பெரிய ஒரு கரகோஷம் அப்படிங்கிறது எழுது. செலவு அமித்ஷா வரும்போதே காட்டிவிட்டாருங்க. என்னை கட்சி விட்டு துரத்தி விட்டு எனக்கு எவ்வளோ செலவு ஆகுது பார்த்தியான்னு காட்டுறாரு. அது மாதிரி பண்ணிங்கன்னா அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து அரசியல் முதிர்ச்சியும் கிடையாது, அறிவும் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இது. ஒரு தலைவன் வந்து மேடையில் இருக்கும்போது தலைவனுக்கு தாங்க கைத்தட்டல் வரும். நீங்கள் வந்து உங்கள் கைத்தட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஒரு பிரபல நடிகர் நடத்தின ஒரு ஃபங்க்ஷனில் நான் போய் பங்கெடுத்துக்கிட்டேன். ஏன் திருவாயை மூடிட்டு இருக்காமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டேன். கைத்தட்டல் மேலே கைத்தட்டல். அவருடைய செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? என்ன சார் ரொம்ப இடிஞ்சு போயிட்டார். எல்லா இதுவும் அவருக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆள் போட்டிருக்கு அப்படின்னு. அதோட என்னுடைய அவர் கூட்டங்களில் என்னை கூப்பிடுறது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தலைமை மேடையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் திறமையை காட்டவே கூடாது. அவங்களுக்கு தான் கைத்தட்டல் வருது. இது அடிப்படை. ஆனால் அண்ணாமலைக்கு அந்த புத்தி இல்லை. அமித்ஷா வரும்போது அமித்ஷா பேரை சொல்லும்போது கைத்தட்டல் இல்லை. இந்த ஆளு கைத்தட்டல் வருதுன்னா அதுவும் ஒரு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்ததாக பேச போறது அப்படிங்கும்போது சொல்லியிருக்கோம்ல. அதை கை காட்டுறான்ல பின்னாடி ஒரு ஆள். ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொன்னா எல்லாம் செஞ்சிடறாங்க. இது நீங்கள் பிக்னிக் பேப்பர்ஸ் எல்லாம் படித்தது இல்லையா? அந்த அதுலேயே 150 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. கூட்டம் நடத்தும் போது என்ன பண்ணணும், பிக்னிக் பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுனா அவர் நம்ம ஆடு ஒருத்தனை பின்னாடி நிற்க வச்சுக்க. அந்த வெளிநாட்டில் வந்து ஹேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, கூட்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க.
தொப்பியை தூக்கும் போதெல்லாம் கை தட்டணும். இப்படி தொட்டா அது தூக்கணும். மூக்க தொடும்போது அவன் அந்த பேசுறவனுக்கு புரியல, எப்படிடா கரெக்டாக கை தட்டுறானுங்க. நம்ம பின்னாடி இருந்து தூக்கிட்டு போட கை தட்டு. ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டா வந்து சொல்லுவாங்க, என்னங்க எவ்வளோ எந்த இடத்துல கூட்டம், இந்த ஊரில் எவ்வளோ பேர் பேசுவாங்க, இவ்வளோ பேர் பேசுவாங்க, எவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்குறீங்க, இத்தனை லட்சம், 10,000 பேர், 20,000 பேர், சரிங்க எவ்வளோ இது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி நேரம் நடக்குது, இத்தனை மணி நேரம், சரி அதெல்லாம் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் கொடி வைக்கணும் எதாவது சொல்லிட்டாக்கா அவங்கக்கிட்ட அதெல்லாம் அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா குட்டி யானையில் வந்து கொடியெல்லாம் கொடுத்து அவங்களே வந்து நட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களே வந்து இது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா, ஸ்பீச்சஸ் எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு எங்கே கைத்தட்டுன்னு குறித்து கொடுத்தீங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இன்னைக்கு எல்லாமே இருக்குதுங்க. அண்ணாமலைக்கு அது தெரியும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, என்கிட்ட காசு இல்லை, இதான் நானும் அது மாதிரி பண்ணிட்டு போவேன். இப்போ சீமானா எப்படி கூட்டம் சேர்த்திட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கையில் காசு இருக்குது, பணம் இருந்ததுன்னா காந்தராஜ் தலை வாங்கிட்டு இருப்பான். இப்போ இந்த முருகன் மாநாடு நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு பிஜேபி கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபி கையை விட்டு போயிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. 71ஆம் வருஷம் இதெல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சிட்டாங்க. ராஜாஜி, காமராஜர், சோன்ற ஒரு ராசாமி அப்போ தான் பிரபலம் ஆனாங்க. லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க. திமுகங்கிறது இந்து மத விரோதி, ராமனுக்கு எதிரானவர்கள், அப்படி இப்படின்னு பிரச்சாரம் அகில இந்திய அளவில். இலஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள் ஸ்பெஷல் இஷ்யூ போட்டுச்சு. திமுக எப்படி வந்து சனாதன மதத்தை கேவலப்படுத்துதுன்னா ஸ்பெஷல் இஷ்யூலாம் போட்டேன். அன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது பத்திரிகைகள் பூராவுமே பிராமணர்கள் கையில். திமுக இப்படி தான் கேவலப்படுத்தினான்னு கிடையாது. அந்த தடவை தான் 234 சீட்டில் அசம்பிளியில் எம்எல்ஏ சீட்டில் 180 இடத்துல திமுக ஜெயிச்சு. இன்றைக்கு வரலும் உடைக்க முடியாத, தகர்க்க முடியாத சாதனை. இந்துத்துவாவை வச்சு இந்த பேரை வச்சு இவங்க பண்ண பிரச்சாரத்தினுடைய விளைவு அத்தனை திராவிட இயக்கத்துக்காரன் ஒன்றா சேர்ந்தான். நம்ம காப்பாற்றி அவனை விட்டா இவனுக்கு வந்துடுவானுங்க. இவங்க எந்த அளவுக்கு வேகமாக வர்றாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக வரும், எதிர்ப்பு வரும். இப்போ புரிஞ்சு போச்சு, பிராமண ஜனதா பார்ட்டி எந்த அளவுக்கு போகிறானுங்க, எதை வேணாலும் எடுப்பானுங்கிறது தமிழ் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவங்களை விடக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு வெறியும் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்துடும். இதனுடைய விளைவு பிரமாதமாக இருக்கும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.